வணக்கம். நாம் இப்போ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பங்கு பற்றி பார்த்துடலாம். எக்ஸைட் ஷேர் லேட்டஸ்ட் நியூஸ், எக்ஸைட் ஷேரோட அனாலிசிஸும் பார்த்துடலாம். அதே மாதிரி எக்ஸைட் ஷேரோட ப்ரைஸ் டார்கெட், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அம்சங்கள் பார்த்துடலாம். எக்ஸைட் ஷேரோட லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா 4% ட்ராப் ஆயிருக்கு. ஏன்னா நெட் ப்ராஃபிட் 14% இயர் ஆன் இயர் கம்மியாக இருக்கு. அதே மாதிரி எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஷேரோட ப்ரைஸ் டிக்ளைன்ஸ் பை 2.58%. எப்படி ஹோல்டு பண்ணலாமா செல் பண்ணலாமா அது ஒரு நியூஸ் வந்தது. எக்ஸைட் ஷேர் லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்துட்டோம். இப்போ எக்ஸைட் ஷேரோட பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட இவி பேட்டரி மீன்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், மின்சார ஊர்தி. ஏன்னா இப்போ எல்லாமே மின்சாரமயமாகுது எல்லா வெஹிக்கிள்ஸும். ஸோ அதை விரிவுபடுத்துகிறாங்க. அந்த டெக்னாலஜியை நிறைய முதலீடு பண்ணி நிறைய பேட்டரிஸ் தயாரிக்கிறாங்க. ஸோ 1 பில்லியன் பார்த்தீங்கன்னா 100 கோடி கிட்ட இன்ஜெக்ஷன், அதோட இதுக்கெல்லாம் நிறைய முதலீடு பண்றாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர். எக்ஸைட் ஷேரோட இன்னொரு பாசிட்டிவ் ஃபேக்டர், டிவிடெண்ட் ரெகுலரா பே பண்றாங்க. நல்ல ஒரு டிவிடெண்ட் டீல் கம்பெனி, ட்ராக் ரெக்கார்ட் டிவிடெண்ட் நல்லா இருக்கு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஷேரோட பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப், பேட்டரி டெக்னாலஜியை நிறைய கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. அது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ். டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட். இது எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான். இப்போ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஷேரோட பி ரேஷியோ வித் ரெஸ்பெக்ட் டு அமர் ராஜா பேட்டரிஸ், இதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 17.3. அமர் ராஜா பேட்டரிஸோட கம்மியாக தான் இருக்கு. அதே மாதிரி டிவிடெண்ட் 2.45%. இது ஜெனரலா 2-3% டிவிடெண்ட் இருந்தால் ரொம்பவும் நல்ல ஒரு டிவிடெண்ட் கிடைக்கும். ஆனால் அமர் ராஜா 1.27% தான் இருக்கு. இயர்னிங்ஸ் பர் ஷேர் கம்மியாக இருக்கு, 11.58 தான். அமர் ராஜா 51. ப்ராஃபிட் க்ரோத், லாப வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 8% கிட்ட இருக்கு, இதுவும் கம்மியாக தான் இருக்கு. பீட்டா 0.91 கொஞ்சம் அதிகமாக இருக்கு அமர் ராஜாவோட. டெட் டு ஈக்விட்டி ரேஷியோட கடன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம், 0.03. 1 கீழே எவ்வளோ இருந்தாலும் அது நல்லது, 1க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் நெகட்டிவ். ஸோ 1 கீழே தான் இருக்கு. விற்பனை வளர்ச்சி 5 வருஷமா பார்த்தீங்கன்னா 7% அப்ராக்சிமேட்டா. அமர் ராஜா பேட்டரி 13% இருக்கு. ஸோ இப்போ எக்ஸைட் ஷேரோட நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமொபைல் துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீழ்ச்சி, அதாவது வாங்குறவங்க கம்மியாக இருக்காங்க, அதோட தேவைகள் குறைஞ்சிருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, டாடா மோட்டார்ஸ்லாம் அடி வாங்கியிருக்கு, நிறைய டிவிஎஸ் மோட்டார்ஸ், இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் அடி வாங்குது. ஏன்னா விற்பனை கம்மியாக இருக்கு. ஸோ நேச்சுரலாக இவங்க பேட்டரி சப்ளை பண்ணுறதும் குறையும், சேல்ஸ் குறைஞ்சா. எக்ஸைட் ஷேரோட நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேல்யூவேஷன் அதிகம்ன்ற மாதிரி போட்டிருக்கு, பி மல்டிபிள்ஸு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 17 கம்மியாக தான் இருக்குது. அமர் ராஜா பேட்டரியோட பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் அதிகம்ன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு நெகட்டிவ் ஃபேக்டர், எக்ஸைட் ஷேர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போட்டி இருக்குது இவி பேட்டரி மார்க்கெட்டில். ஏன்னா இப்போ நிறையா டாட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே எனக்கு தெரிஞ்சு அவங்களும் எல்லாமே சொந்தமாக பேட்டரி தயாரிக்கிற தொழிற்சாலை நிறுவ போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் வருது. ஸோ இது லாங் டேர்மில் இது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக இருக்கும். இப்போ எக்ஸைட் ஷேர் இண்டஸ்ட்ரீஸ் என்ட்ரி பண்ணலாமா எக்ஸிட் பண்ணலாமா? அதாவது எக்ஸைட் இண்டஸ்ட்ரியோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிகமும் இல்லை கம்மியும் இல்லை. ஆனால் அதோட பொட்டன்ஷியல் இவி பேட்டரியில் கிளீன் எனர்ஜி செக்மெண்ட்டு, ஸோ அது கன்சிடர் பண்ணலாம். எக்ஸிட் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி வேணும், அதாவது சில குரோத் ஸ்டாக்ஸ் சொல்லுவாங்க, வாங்கினோமா உடனே கடவுள்னு மேலே போகணும், அந்த மாதிரி வேணுன்றவங்க எக்ஸிட் ஆகிடலாம். அதாவது ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 465, 490 வந்தால் எக்ஸிட் ஆகலாம். ஸோ தட் உங்களோட கேபிட்டல் ரிலீஸ் ஆகும், மற்ற ஒரு ஹை க்ரோத் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போது என்ட்ரி பார்த்தீங்கன்னா அதான் டிவிடெண்ட் ஈல்டு நல்லா இருக்கு. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு யாருக்கு முக்கியமோ, ஓரளவுக்கு நார்மலாக இருந்தாலும் போதும், எனக்கு டிவிடெண்ட் ஈல்டு தான் மெயின்னா அவங்க என்ட்ரி பண்ணலாம். சப்போர்ட் லெவல் அதாவது 431, 424, 414 இந்த ரேஞ்சில் வந்தால் ஜெகன் என்ட்ரி. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 448, 459, 465. இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஷார்ட் டேர்ம் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்கு அந்த ரேஞ்ச் 414 to 465. இன்கேஸ் 465 தாண்டி போச்சுன்னா 490 வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. ஷார்ட் டேர்ம் ப்ரொடிக்ஷன் 1லேருந்து 3 மாதத்துல. லாங் டேர்ம் ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்கன்னா 540 to 580 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு வருஷத்தில். ப்ரொவைடட் இவி அந்த பேட்டரி செக்மெண்ட்ஸ்லாம் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணணும். நிறைய விரிவுபடுத்தியிருக்காங்க அவங்களோட பேட்டரி டிவிஷனை. ஸோ
மேலே இருக்கிற அனாலிசிஸ் எல்லாம் பேஸ்ட் ஆன் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அனாலிட்டிக்கல் மாடலை பேஸ் பண்ணுது. என்னோட ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் எதுவும் கிடையாது, என்னோட சஜஷன் எதுவுமே இல்லை. இப்போ நாம எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட் பார்க்கலாம். என்னோட அனாலிசிஸ் அப்புறம் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் வருவீங்க, என்னோட லெவல்ஸை ரெஃபர் பண்ணுவோம், அனாலிசிஸ் பார்ப்போம். அந்த டைம் மறக்காம தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட், 6 மந்த் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட், 3 மந்த்தும் டவுன் ட்ரெண்ட் தான், 1 மந்த்தும் டவுன் ட்ரெண்ட். ஸோ இது இப்போ சிவியர் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓவரால் மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கும். ஸோ இது ஒன்றும் பெரிய டவுன் ட்ரெண்ட் இருக்குது ஆச்சரியம் இல்லை. மொரோவர் இது வந்து மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசனோட பட்டாசு லிஸ்ட்ல இருக்கு. ஸோ இப்போ எக்ஸைட் ஷேரோட சேனல் ஸ்விங் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆல் மிடில் ஆஃப் தி ஸ்விங் சேனல்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் 432னா 432ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் 419, டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் 441. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் தி சேனல்ல இருந்து பிரேக் டவுன் ஆகி S1 கிட்ட சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஒன்ஸ் க்ளோஸ் வச்சிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா வால்யூமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்னைக்கும் வால்யூம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு, ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்கு. முந்தின நாள் பாசிட்டிவ் கிரீன் வால்யூமோட கொஞ்சம் இன்னைக்கு ரெட் வால்யூம் அதிகமாக இருக்கு. ஸோ இதை நீங்க பார்க்கலாம் நீங்க. ஸோ மறுபடியும் நாளைக்கு S1 கீழே க்ளோஸ் வச்சா மேக்ஸிமம் இட் வில் கம் அண்ட் டச் அட் S2 கிட்ட வந்து டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் கிட்டையும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் பிரேக் டவுன் ஆச்சுன்னா S3 சப்போர்ட் இருக்கு 415. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் லெவல். ஸோ ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் மேபி நாளைக்கு மறுபடியும் இந்த மிடில் ஆஃப் தி சேனல் மேலே பிரேக் அவுட் கொடுத்து பிக் கேண்டில் ஸ்ட்ராங் வால்யூமோட க்ளோஸ் ஆச்சுன்னா தே கேன் கன்சிடர் என்ட்ரி. இல்லைன்னா லோ ரிஸ்க் இன்வெஸ்டர் ஒன்ஸ் இந்த மிடில் ஆஃப் தி சேனல் பிரேக் டவுன் ஆச்சுன்னா இட் மே கம் டு தி பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல். ஏன் சொல்றேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் அரௌண்ட் 435 கிட்ட டச் பண்ணிட்டு அங்கேருந்து மேலே போய் 454 டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் போயிட்டு இது 4 ஹவர் சார்ட், இது மறுபடியும் இப்போ டவுன். ஸோ அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனலை தொட்டுச்சு. ஸோ ப்ராபப்ளி இட் மே கம் டவுன் அண்ட் டச் தி லோவர் எண்ட் ஆஃப் தி சேனல். இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இட் ஹஸ் டு பிரேக் கிவ் அ பிரேக் அவுட் அபவ் தி ட்ரெண்ட் லைன் அண்ட் வித் பிக் கேண்டில் அண்ட் ஸ்ட்ராங் வால்யூம் அண்ட் சஸ்டெயின் அட்லீஸ்ட் ஃபார் 1 டே க்ளோஸ் ஆகுது வைக்கணும். தென் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் தே கேன் கன்சிடர். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுறதே நல்லது. அதுக்கு மேலே R1 இருக்கு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பிக் கேண்டில் ஸ்ட்ராங் வால்யூம் அட்லீஸ்ட் 2-3 days சஸ்டெயின் ஆச்சுன்னா தென் R2. ஸோ இது புல்லிஷ் ஆகும்னா இட் ஹாஸ் டு கோ அபவ் R2 மேலே போனால் தான் புல்லிஷ் ஆகும். ஸோ S2 S3 இதுதான். ஸோ பெட்டர் என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ப்ராபப்லி இட் வில் கம் டு S2 லெவல் பாட்டம் ஆஃப் தி சேனல் கிட்ட வரது ஹை சான்ஸ் இருக்கு. லெட் அஸ் see. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இல்லைன்னா கூட மறுபடியும் வந்து என் லெவல்ஸை கண்டிப்பாக பார்ப்பீங்க என்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.